வணக்கம். நான் உங்கள் பாலமுருகன், டாக்டர் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த சிறுவர் மலர் பேப்பர் பாருங்கள். அதில் வந்து செய்தி, ஒருத்தவங்க குழந்தைக்கு காஃபி குடிக்கணும், காஃபி கொடுத்தாங்க மாமியார் வந்து விடமாட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு ஒருத்தவங்க ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து அதை பற்றி நீங்கள் எனக்கு செய்தி கமெண்ட்ஸ் பாக்ஸ் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை பற்றி சொன்னால் நிறையா நேரம் ஆகும். என்னென்னா, காஃபியில் காஃபைன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. அது நம்ம நரம்பு மண்டலத்தை தூண்டுது. அது மூலிமா நமக்கு அதை வந்து வெளியேற்றத்துக்கு, இல்லை செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம ஈரலும் கிட்னியும் ரொம்ப நேரம் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்குது. இவங்க வந்து இது மாதிரி காஃபி குடித்தா பையன் சயின்டிஸ்ட் ஆகிடுவான்னு நினச்சிட்டு குழந்தைங்களுக்கு 1 வயசு 2 வயசு குழந்தை கொடுக்குறாங்க. அமெரிக்கா ஆய்வு நிறுவனமும் எல்லாம் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைங்களுக்கு 12 வயசுக்கு மேலே தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு 100 ml தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு வகையான போதை தான், சரிங்களா? எப்படி சாராயம் குடிக்கிறாங்களோ, இல்லை சிகரெட்டு அந்த மாதிரி புகைப்பொருளுக்கு பழக்கம் மாதிரி அடிமையாகிறாங்களோ, அது மாதிரி இதுவும் சில பேருக்கு இத்தனை மணிக்கான குடிக்கணும் அப்படிங்கிறது இது இருக்குது. ஆனால் அதில் கடைசியில் என்னென்னா சொல்கிறாங்கன்னா, அது ஒரு பக்கம் கட்டுரையாக இருக்குது. அதை சுருக்கமாக சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக குடிக்கிறதால பல நன்மைகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இது வந்து இதுவும் நமக்கு கேடு தான் சொல்கிறாங்க. பசி எடுக்காமல் ஆக்கிடும். அதனால் நீங்கள் இதுக்கு பதில் மாற்று நீங்கள் கரும்பு சாறு, இல்லைன்னா மூலிகை சாறு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ராகி கஞ்சி, சத்து மாவு கஞ்சி, அது மாதிரி வச்சு ஏதாவது குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.